இப்ப தேவனுடைய அந்த ஒளியில நீங்க நடக்க விரும்புவீர்களானால் உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கிடைக்குது. என்ன அலவன்ஸ்? பிதாவுடைய வீட்டில் என்ன இருக்கு? இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இது ஒரு சைடு இருக்கு. இப்ப நாம் பெறப்போற ஆசீர்வாதம் நீங்க பார்த்து கண்டிருக்கிறவைகளாய் மாறும். நீங்க ஏற்கனவே பார்த்து அனுபவிச்சிருப்பீங்க. உங்க உடம்பு பலனை, உங்க பண பலனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு the new beginning of the year ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலையிலே ஆண்டவர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை இந்த வேதாகம ரீதியாக ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மோடு கூட பேசினார். அதுல பல காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து வந்தோம். The God's first proclaimed word was, let there be light. So ஒரு மனிதனுடைய வாழ்வில் whatever the achievement that God has upon us, தேவன் நம்மை கொண்டு ஏசாயா 8:18 படி இஸ்ரேலிலே நம்மை signs and wonders ஆக மாற்றி இருக்கிறது. We stand for the sign and wonders. நம்மை அடையாளங்களாக, அற்புதங்களாக, not as an ordinary sequenced person in this world. ஒரு சாதாரணமாய் உருவாக்கப்பட்ட மனிதனை போல் அல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன். We stand as a sign for the Lord and we stand as a wonder for the Lord. தாஜ்மஹாலை கட்டினதுனால ஒருவேளை ஒரு உலகத்தினுடைய அதிசயமாக இருக்கலாம். Never the Taj Mahal will go unto holy heaven. But when God has assigned us as a sign and wonders of Israel, Israel என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள். So we are being assigned as a partner of Israel. So தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்குதாரர்களாக நாம் இருக்கிறோம். So நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் it can never be compared with an ordinary person. Why is it so? ஏன் அப்படி? Because மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வு it was already assigned with the light. ஒரு புத்தகம் நீங்க ஒரு கடையில போய் வாங்குனீங்கன்னா ஒரு பவுண்டடா கிடைக்கும். ஒரு பேப்பர் என்று கேட்டீங்கன்னா ஒரு பேப்பரா கிடைக்கும். அதே பேப்பர் நியூஸ் பேப்பரா வேணும்னா இன்னைக்கு டேட்ல வாங்கினா இன்னைக்கு அது. ஒருவேளை 10 நாளைக்கு முன்னாடி தேவை அந்த நியூஸ் பேப்பர் கார்டு கேட்கறாங்க, பழைய அந்த நியூஸ் பேப்பர்ல 10ஆம் தேதி கிடைக்குதா? So the questionnaire whichever arises from our heart, mind and soul, உங்களுடைய தேவைகள் அது எவ்வாறாக அது நமக்குள்ள இருந்து கேட்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறோமோ we procure it, அதை பெற்றுக் கொள்ளுகிறோம், அதை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். But the vision of the Lord is entirely different from the vision of the world. தேவனுடைய பார்வையானது இந்த உலகத்தின் பார்வையை காட்டிலும் அது வேற்றுமையானது. அது it is entirely different. அது நீங்க நினைப்பது போலவோ நாம் நினைப்பது போலவோ அல்ல. God is called as the provider. அவர் யாராக இருக்கிறாரு? He is a provider. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்ப நீங்க உலக பிரகாரமாக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக we have been identified. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம். ஒரு கம்பெனி உங்க ஐடென்டி கார்டு கொடுக்குறா, அந்த கம்பெனிக்கு உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி உங்க திறமையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு ஜாயினிங் ஆர்டரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டையும் கொடுக்குறாங்க.
இங்க நம்முடைய ஐடென்டிட்டி கார்டு என்னன்னா we are the identity of Christ. கிறிஸ்துவை போல் இருக்கிற அனுபவம் தான் நமக்கு ஐடென்டிட்டி கார்டு. இப்போ அவரை போல மாறுகிற அனுபவம், அவர் இந்த பூமியிலே தமக்கென்று மனிதனை தெரிந்து கொண்டார். அவன் பெயர் ஆதாம். ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த இந்த நிலத்தை தேவன் by the visualizing word, இந்த வெளிச்சத்தை அவர் கண்டார். அவர் பார்த்துட்டார் வெளிச்சத்தை. இந்த வெளிச்சத்தினுடைய பவரை புரிந்து கொண்டார். இப்போ ஒரு ப்ரொக்ளமேஷன் தேவை, ஒர்க் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை, இந்த வேர்டை ப்ரொக்ளைம் பண்ணுகிறதுக்கு ஒருத்தர் தேவை. இப்ப இணைந்தார்கள். யார் இணைந்தார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்தார்கள். The word let there be light was proclaimed by the Father. The word was the light. The proclaimed word turned into activity. Action ஆக மாறப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார். கோல்ட் அதெல்லாம் ஒரு சைடு போய் சேருது, பெட்ரோல் ஒரு சைடு போய் சேருது, நம்மளுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு சைடு போய் சேருகிறது. தேவன் ஒரு கரையை உண்டு பண்ணி பூமி அந்த கரைக்கு மேல வச்சார். ஒரு ஆர்டினேஷன் போட்டார். எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த கரையை மேல ஏறக்கூடாது. சோ ஒழுங்கின்மை இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் பெர்பெக்சுவல் அண்ட் எவர்லாஸ்டிங், நீடித்து மக்களுடைய வாழ்வுக்காகவும், அது ஸ்திரம் பெர்பெக்சுவலாக, ஒன்று எவர்லாஸ்டிங் அது நீடித்து இருப்பதற்காகவும், அது நிலை நிற்பதற்காகவும். ரெண்டு வித்தியாசம் உள்ளது. உங்க கையில தண்ணியை கொடுத்து ஒரு நீங்க வாழ்நாள்லாம் அந்த தண்ணியை வைங்கன்னு அந்த ஒரு பாட்டில ஊத்தி வச்சீங்கன்னா உங்களை அறியாமலே எவாபரேட் ஆகும். சில நாட்கள் சென்றா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள பூச்சிங்க இருக்கும். உங்க வீட்டுல ஒரு பாக்கெட்ல தண்ணியை சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 மாசம் வெளியூர் போயிட்டு வந்து பாருங்களேன், தண்ணி குறைஞ்சிருக்கும், உள்ள பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகும். பட் தேவன் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் எவர்லாஸ்டிங். நீங்க அதன் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் உங்க வாழ்வு முழுவதுக்குமாக அது அஸ்திவாரமாக அமைகிறது. Not only that, it is perpetual, it is stable, how it has been given to you. அதுல பூச்சியோ புழுவோ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. நம்மை உருவாக்கின தேவன், the light was like that. இந்த லைட்டினுடைய pronunciation or it starts with the first letter of the alphabets of Hebrew, which is called as Aleph. So Aleph என்றால் the supreme power. The light begins with superpower. அதனுடைய பிகினிங்கும் சூப்பர் பவரா இருக்கு. அருமையான தேவச்சனமே, நம்முடைய லெஃப்ட் ஹவுஸ், நமக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள் அது உள்ள இல்ல, அது லெஃப்ட் அவுட்டா கிடக்குது. இப்போ அதை மறுபடியும் உள்ள கொண்டு வரணும். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்தவர்கள் பெரிய யார் அந்த வெளிச்சத்தை கண்டவர்கள்? ஒன்று, they were being identified by the Lord. இன்னொன்று, they had the provision. ப்ரொவைடர் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிற பொர்விஷன் உள்ளவர்கள். நீங்க யாரு? யாருகிட்ட இருந்து இந்த பொர்விஷனை பெற்றுக்கொள்வதற்கு? ப்ரொவைடர் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ப்ரொவிஷன் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அநேகர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர்கள்லாம், பட் வெகு சிலர்கள், சம் ஒன்லி. சோ நம்மை அப்பேற்பட்ட அடையாளத்துக்காக with the beginning of the supreme power-ஓடு கூட தான் நம்மள ஆரம்பிக்க வைக்கிறார். நம்ம எத்தோட மெதுவா சாதாரண ஓட்டத்துக்கு இல்ல. இங்க இருக்கிற ஹையஸ்ட் ஓட்டம் ஒலிம்பிக்கா என்ன ஓட்டம் இருக்கும், அதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். விளங்கிச்சா? ஒருவேளை 1000 கிலோமீட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டம்னு வைங்களேன். 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியாது யாராலையும்.
100 கிலோமீட்டர் யாராலையும் ஓட முடியாது. ஆனா ரெக்கார்ட்ல, கின்னஸ் ரெக்கார்ட்ல இவ்வளவு ஓடி ஒருத்த முடிச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சுப்ரீம் பவர்ல உன்னை யாரு தெரிஞ்சிருக்கிறாங்களோ, ஓட்ட எது தெரியுமா? அந்த வெற்றி பெற்றான கின்னஸ் ரெக்கார்ட்ல அதுதான் உன்னுடைய ஆரம்ப ஓட்டம். புரிஞ்சுச்சா புரியலையா? அந்த ஹையஸ்ட் தான் உனக்கு மினிமம். ஏன்னா சுப்ரீம் பவர் லைட்டாக உனக்குடைய இறங்குகிறார். இதுவரையில் ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், வெற்றிகள் பெற்றிருப்போம். பட் ஆண்டவர் எதிர்பார்க்கிற the provider, he wants to provide you something. இதுவரைக்கும் உங்க நாலேஜ், உங்க ஹெட் நாலேஜ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க பவர்ஸ், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை கொண்டு நீங்க கற்றுக்கொண்டு உங்க ஓட்டத்தை துவக்கி இருப்பீங்க. பட் திஸ் இயர் the maximum, the Guinness records are going to be a beginning record for you. Hallelujah சொல்லலாமா? So நம்ம beginning என்ன? சாதாரணம் இல்ல, with the supreme beginning. இல்ல, நம்ம beginning சுப்ரீம் பவர்ல தான் இருக்கு. சொல்லுவாங்க சிலர், பிறக்கும் போதே இந்த குழந்தை ஞானியா, பிறக்கும் போதே அந்த குழந்தை ஞானி, ஞானம் அப்படின்னு யாராவது சொல்ல கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த உலகத்துல பிறந்தவர்களே இந்த ஆலப் பவரோட பிறந்தவர் யாரு? ஜீசஸ். அது தெரியுதா எல்லாருக்கும்? இப்ப அவர் உங்களுக்குள் இருப்பாரானால் as a light. இப்போ நீங்க சுப்ரீம் பவர்னுடைய, நான் அந்த கண்ணாடி போட்டிருக்கிறேன், இந்த கண் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு இப்போ இந்த கண்ணாடி இது பெர்ஃபெக்ட் இல்ல, இது ஒர்க் ஆகுமா? கூலிங் கிளாஸ் போட்டாலும் ஒண்ணுதான், பவர் கிளாஸ் போட்டாலும் ஒண்ணுதான். இருக்கலே அவ்வளவு பவர் போட்டா கண்ணு தெரியுமா, அதை போட்டா கண்ணு தெரியாம அது ஹை பவர் ஆகி. இப்போ இதுக்கு எனக்கு ஏற்றபடி மேட்ச் பண்ணி நான் போட்டு கொடுக்கிறேன். தேவச்சனமே, உங்களை அழைத்தவர் God wants to match. ஒரு கண்ணாடி எனக்கு மேட்ச் பண்ணாதான் I can read perfectly. My visions become as a different from. இது இல்ல, விஷன் இருக்கு, but not perfect, but not everlasting, but not perfect. But a fixed class. ஒரு எவர்லாஸ்டிங்கை நான் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு இப்ப எனக்கு பயன்படுது. நான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆவதற்கு this glass helps. தேவச்சனமே, now the supreme power Aleph God nailed for us to make you perfect. That is called as OR. O-R. இந்த லைட் நம்மளை எப்படி எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதை நாம் கடந்த நாட்கள்ல கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அவைகளுடைய சாராம்சம் இன்னும் எனக்குள்ளாக என்ன பேசப்படுகிறது, but what way it will reveal to me. ஆண்டவர் சொல்றாரு, வாஞ்சை உள்ளவன் மேல் என் ஊற்று. அது அந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட மாத்திரத்தில் அது நமக்குள் இருந்து ஜீவ தண்ணீராக புறப்படும். ஆராதனை சொல்லுகிற பொழுது ஏசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் சொன்ன எத்தனை பேர் கேட்டீங்களோ சொல்லுங்க தெரியாது. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். Now there was a generation. There is going to be another generation. இப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு ஜெனரேஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜெனரேஷன்ல இருந்து Jesus Christ emerged to build the kingdom of the God with each and every soul of this world. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவை கொண்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு
அவர் சித்தமாக, திட்டமாக, தீர்மானமாக பிதாவாகிய தேவனால் நமக்காக அனுப்பப்பட்டார். இப்போ உங்களுக்குள் ஒரு ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். வேதம் என்னுடைய வாழ்வில the proclaimed word should emerge from me. அது என்னிலிருந்து உருவாக்கப்பட்டு அது என்னிலிருந்து வெளிவரப்பட வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாய் the light was given to the earth. இந்த வெளிச்சத்துல there was heat, there was power, it was a seed, it was into action. The proclaimed word didn't turn back without doing its deed. அந்த வார்த்தையாகப்பட்டது proclaim பண்ணப்பட்ட மாத்திரத்துல அது வெறுமனே திரும்பல, அது செய்யப்பட வேண்டிய வேலையை செய்தது. ஒரு சாலிட் ஆச்சு, சப்ஸ்டன்ஸா மாறிச்சு, அது பவர்ஃபுல்லா மாறிச்சு, அது வித்தாக மாறினது. அந்த வெறும் நிலத்திலிருந்து பல காரியங்கள் உருவாக்கப்பட்டது உண்மையானால், if you accept that fact, அது உருவாக்கப்பட்டதை நீ விசுவாசிக்கிறியா? அது உண்மை என்று நீ பிரகடனப்படுத்துவாயா? அவர் செய்ததை நீ விசுவாசித்து அதை நீ பிரகடனப்படுத்துவாயானால் the same process, the word light will emerge from you. இந்த உலகத்துல எது உருவாக்கப்பட்டதோ அவைகள் தேவனுடைய அக்கினியாய், அது பிரசன்னமாக வல்லமையாக எது உனக்குள் இல்லையோ that will be created, that substance will grow into your heart, power see from your soul. அந்த வெளிச்சத்தை கொண்டு வருடைய மகிமை இயேசு விசுவாசித்தார். மார்த்தார் மரியாள் விசுவாசித்தாங்க. அவங்க உலகத்தை விசுவாசித்தாங்க. அவங்க சொன்னாங்க நாருமே என்று சொல்லி you are concentrated on the negative side, and he concentrated on the positive side. The power of Allah is as a living God within Christ. எந்த வெளிச்சத்தை பிதாவாகிய தேவன் பிரகடனப்படுத்தினாரோ அதே வெளிச்சம் கிறிஸ்டாக இந்த பூமியிலே வந்தார். அந்த கிறிஸ்ட் தான் சொன்னாரே, நீ கல்ல மாத்திரம் புறப்படு. எந்த கல் உன்னால் அகற்ற முடியுமோ அதை தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நீ ஜீவன் கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். தேவச்சனமே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அதை தூண்டி எழுப்புவாயானா. The word of the God says the mind is not a vessel to be filled, but it is a fire. It is a fire. It is a fire to be kindled. One சிரசு தேவ வல்லமை அந்த வெளிச்சத்தில் மாறுவதாக. நான் ஆண்டவரை பத்தி பேசுறேன், நீ யார் பேசுற? The spirit of evil. Shut up. காயில கூட சொன்னேனடா, வாயை மூடு. உன்ன வரைக்கும் கத்துன போடா, ஏன்னா அடுத்தல கத்துக்குதுங்கற. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. டேய் மூடு வாயை. The spirit of evil, the spirit of Lucifer. டேய் வா வெளிய அவனை விட்டு. இந்த சபையில உனக்கு இடம் இல்ல. டேய் லூசிபரின் ஆவிய கடந்து போ. கெட்டெக்ஸ் The living word from the Lord Jesus was proclaimed. அவர் சொன்னார், லாசருவே வெளியே வந்தாரா வரலையா? லாசரு விசுவாசிக்கிறார். என்னைக்கோ நடந்த சம்பவத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போற சம்பவத்தை ஏன் விசுவாசிக்க முடியல? ஆண்டவர் சொன்னாரே, 19:25 சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இது கூடுமா? இயேசு பிரதேசமா சொன்னாரு, தம்பி இப்ப நீங்க மனுஷனா இருக்கிறீங்க. நீங்க கேட்ட கேள்வி மனுஷ சாயலான கேள்வி. ஆண்டவர் சொல்ற, மனுஷனால் இது
தேவனாலே அவர் இருக்கிற பொழுது நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டே லைட்? இந்த டே லைட்டுடைய காரியம் என்னன்னா, நீங்க இருள நடக்கும் போது இந்த டே லைட் உங்களுக்கு பகலிலே மேவ ஸ்தம்பமாக, இரவிலே அப்படியே சேஞ்ச். பகல்ல ஏகப்பட்ட வெளிச்சம், அது நீங்க புறப்பட்டு போவதற்கு அது அதிகமா இருந்தா நம்ம கருகிடுவோம். சோ வெளிச்சத்தை தேவன் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு மாத்திட்டார். எகிப்து தேசத்துக்கு வருகிற பொழுது 40 ஆண்டு காலங்கள் பகல் பூரா there was a great cooling glass. ஏன்னா பாலைவனம் எப்படி இருக்கும், மண்ணும் பயங்கர தக 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 தகன்னு சுடும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாதாரண கூலிங் கிளாஸ் இல்ல, அது டோட்டல் நடபாதையில 6 லட்சம் பேர் கடந்து போவதற்குண்டான அந்த வழி நெடுகளும் God provided. So he is called as the provider. A day light is perfect. இந்த டே லைட் ஆண்டவர் கொடுத்தாரு நமக்கு. அது என்ன டே லைட்? இரவிலும் நாம் கடந்து செல்லுகிற அனுபவம். உன் கஷ்டத்திலும் நீ கடந்து செல்லுகிற அனுபவம், உன் ஆபத்திலும் நீ கடந்து செல்லுகிற அனுபவம், உன் பிரச்சனைகளிலும் நீ கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தின் வல்லமை நமக்கு. நீங்க விசுவாசிங்க. உங்க ப்ராப்ளம் ஒரு பெரிய காரியமே இல்லை. நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா the provider. The provider. லாஸ்டா the prodigal son. யார்? இளையகுமார். அவன் வாழ்வுல அவன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது இததான் கான்சென்ட்ரேட் பண்ணான். அவன் ரிசோர்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணான். அவங்க அப்பானுடைய பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இந்த ரிசோர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பா கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எங்க கிளம்பிட்டான்? உலக மார்க்கமாக. But God has an identity for him at the right time. சரியான நேரத்துல அவனுக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அவன் மேல ஆண்டவர் பிரியமா தான் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இப்போ உங்க மேல பிரியமா இருக்கிறாரா இல்லையா? இப்போ அவனுடைய ரிசோர்ஸ் என்னன்றது எல்லாம் இப்ப காலி. லாஸ்டா எங்க வரா? ஒரு பன்னி வளர்க்கக்கூடிய அந்த தொழுவத்தின் முதலாளி கிட்ட வந்து, ஐயா எனக்கு ஒரு வேலையை கொடுங்க. இப்போ அங்க வேலை கிடைக்குது. அவனுக்குள்ள இருந்த பசி ஜாயின் பண்ண உடனே அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அவன் எதை பார்க்கறான்? பன்றிகள் சாப்பிடுகிற தவிட கையில எடுக்கிறான். ஆண்டவர் இப்பதான் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரை கொடுக்கிறார். இதை பார்க்கிற பொழுது ஒரு நினைப்பு அவனுக்கு ஊட்டப்படுகிறது. என்ன நினைக்கிறான்? எங்க அப்பாவோட வீட்டுல எத்தனை வேலையாட்கள், அத்தனை வேலையாட்களுக்கு எப்படி ஏகபோக கல்யாண சாப்பாடு தாண்டி. ஆனா என்னுடைய வாழ்க்கை இந்த தவிட சாப்பிட வேண்டிய நிலவியா? தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருப்பீங்க. உங்க சத்துவம் இழக்கப்பட்டிருக்கும், உங்க பொருளாதாரம் இழக்கப்பட்டிருக்கும், உங்க பலன் இழக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் முடிஞ்சது. We are having concentrated on the resources. ரிசோர்ஸ யாரு கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ, ரிசோர்ஸ் மேல யாரு பிரியமா இருக்கிறாங்களோ, அது அவங்கள்ட்ட இருந்து அழிஞ்சிடும். அது எப்படியாவது அழிக்கப்பட்டுரும். ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் அவன் உங்களை டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டான். உன் உடம்பை டெஸ்ட் பண்ணுவான். உன் லஸ்ட், மைண்ட்ல ஏற்படுகிற லஸ்ட டெஸ்ட் பண்ணுவான். உங்க வைராக்கியத்தின் மேல நெகட்டிவ் வைராக்கியத்தை கொடுப்பான். உங்க வாயின் வார்த்தைகளினாலே குற்றம் குறைகள் சொல்லுகிறதை உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அவனுக்கு தெரியும் தேவன் ஒரு காரியத்தின் மேல் பிரியமா இருப்பதில்லை.
the hardness of heart. ஏன்னா இந்த சத்தியத்தை நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. God ரொம்ப வெறுக்கிறது இதுதான், the hardness of heart. இந்த இருதயம் கடினப்படுகிறது இல்லையா, அதை தேவன் விரும்புறதே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்வில் நீங்க அதிகமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருதயம் கடினப்படுத்தப்படுகிற இருதயத்தை பார்க்கலாம். காற்று கடல் கொந்தளிக்குது. சீஷர்களோட இயேசு கிறிஸ்து 2 அற்புதங்களை செய்து முடிச்சார். 5 அப்போ 2 மீன் துண்டுகள் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது, மீதம் எடுக்கப்பட்டது பார்த்தாங்க. மறுபடியும் 7 அப்போ மறுபடியும் மீன் துண்டுகள், இதையும் சில மீன் துண்டுகள், இதையும் பெருக்கமடை செய்து அப்பவும் சீஷர்கள் மீதம் எடுத்துட்டு போறாங்க. இப்போ அவங்க கெனேசரேத் என்கிற அந்த கலிலேயா கடலை கடக்கணும். God wants to teach them. அவர் பார்த்தாரு, the power of Aleph அவங்க மேல இறங்கலன்றதை தெரிஞ்சுக்கிட்டார். அவங்கள கடல்ல ஏத்திட்டு ஒரு கொந்தளிப்பை கொடுக்கிறார். They very well know that God is the ultimate provider. But அவங்களும் அங்க இந்த ரிசோர்சஸ் தான் தேடினாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, வா சாமி, நாங்க மடிந்து போவது உங்களுக்கு ரிசோர்ஸ், உங்க லைஃப், உங்களுடைய அழிவு, இது 2க்குமே காரணமா இருக்கு ரிசோர்ஸ். பட் சோர்ஸ், இந்த சோர்ஸ் நம்ம யாருமே தேடல. இந்த சோர்ஸை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாமலே இப்ப யார்கிட்ட பேசுறாங்க? யார் அவரு? Provider, he is the source. இப்போ அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இல்ல. என்ன ரிசோர்ஸ் இல்ல? காற்றையும் கடலையும் அதற்ற வல்லமையோ, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஞானமோ புத்தியோ, இந்த ஆலப் என்கிற பவர் அவர்களுக்குள் வெளிப்பாடாய் கொடுக்கப்படவில்லை. The light was not being ordained upon them, even though witnessing many wonders. பலவிதமான அற்புதங்களை கண்ட போதிலும் they were not aware of the source. இன்னைக்கு தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் even after 2000 years, 2000 ஆண்டுகள் கடந்து போன பிற்பாடு ஒரு தேவைகளுக்கு மனித ரீதியாக தான் சந்தேகம், குணப்படுவதற்கு மனித ரீதியாக தான் நம்ம பார்க்கிறோம். இதற்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய ரிசோர்ஸ்ல நாம் பெற்ற வெற்றிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இளைய குமாரனுக்கு எல்லாத்தையும் அழிக்க வச்சார், எல்லாத்தையும் அழிக்க வச்சார். ஏன்னா மனம் புதிதாக்கப்பட வேண்டும். the mind renewed என்கிற ஸ்தானத்துக்கு யார் வருகிறார்களோ அவங்க தான் சோர்ஸை பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். பைபிள் இஸ் a course of study. ஒரு அற்புதத்தை படித்துவிட்டு தியாலஜிக்கல் நான் புரிந்து கொண்டேன் என்று நீங்க சொல்ல முடியாது. It is a combined incidents which will teach about the light. எத்தனை பேருக்கு விளங்குது? நான் அதிகாரத்தை வாசித்தேன், என் வாழ்க்கையில பிரமாதமா வந்துட்டேன் இல்ல. ஒரு செடி அப்படி பிடிக்கிட்டு பாருங்க, அதுக்கு ஒரு வேர் இருந்தாலே போதும், வளர்ந்துரும் தான். ஒரு வேர்ல இருந்து ஒரு சப்டிவிஷன், அதுல இருந்து ஒரு சப்டிவிஷன், அதுல இருந்து ஒரு சப்டிவிஷன், அதுல இருந்து சப்டிவிஷன்ஸ். ஏன்? இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு தண்டு வெளியே வந்து மேல பழக்கலை. உள்ள எத்தனை எத்தனை பிரிவுகள், எத்தனை எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்கோ, that is our power of our mind. God is the source. நம்மை அழகுபடுத்திக் கொள்வது ஒருவேளை ட்ரெஸ்னால அலங்காரம் பண்ணிக்கலாம்,
Is it permanent and perpetual and everlasting? பட் நமக்குள் இருக்கிற ஒரு வேர் சரியா இருக்குமானால் முகமே தேஜஸா இருக்கும். தேவஜனமே, the equipment by the seed word of the Lord நம்மை எக்யூப்மெண்டா மாத்துறாரு. எந்த தந்திரங்களை வேணாலும் முறியடிப்பதற்கு நம்மள ஒரு எக்யூப்மெண்டா மாத்துறாரு. விலையேற பெற்ற அவருடைய மகிமையிலே நிலை நிற்பதற்காக. ஏன் விலையேற பெற்றதுன்னு சொல்றேன்? இந்த உலகத்துல விலையேறப்படாதது நம்மள ஆளுகை செய்யுது. அதை நீங்க பெர்ஃபெக்ட் பண்ணோம்னா உங்க ரூட்ஸ் அது பெர்ஃபெக்டா இருக்கு. அப்போ தேவன் நம்மை வழி நடத்துகிற முறைமைகள் don't relay upon the resource, relay upon the substance. பால் நேரா வந்துருதா? அது ஒரு மாடு வாங்க. இந்த சோர்ஸை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது ஆண்டவர் ஒரு சோர்ஸை கற்றுக் கொடுத்தார். என்ன சோர்ஸ்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இவங்க விசுவாசத்தை கத்துக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த பாடத்திட்டத்துல விசுவாசத்தை கொடுக்கிறவர் இன்னும் கத்துக்கல. நல்லா விளங்குதுங்களா? அவங்க இன்னும் கத்துக்கல. அவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, ஏய் விசுவாசம் இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? ஆனா இதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. என்ன ரிசோர்ஸ்? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாரு, அது நின்னுச்சு. இப்ப இவனுக்கு எதை பார்த்தாருங்க? சோர்ஸை இன்னும் பார்க்கல, ரிசோர்ஸ பார்த்தப்பா சாமி காற்று கடல் நின்று போச்சுமா, இனி பயம் வேண்டாம். தேவச்சனமே, don't concentrate on the resources, concentrate on the light. இப்ப சொல்லி கொடுத்து சொல்றாரு, தம்பி விசுவாசம் எங்கே? அப்ப கூட அவனுங்களுக்கு தெரியல யார் அவரு படுத்திருக்கிறவரு. ஜீசஸ் என்பது தேவச்சனமே ரிசோர்சஸை புரிந்து கொள்ள முடியல. கடைசி வரைக்கும் பார்த்தார். பேதுரு சொல்றார், சாமி நான் இல்லையா? அப்பதான் கொக்கரக்கோன்னு என்ன செய்யுது? ஒரு தரம் போயிடுச்சு. அப்போ கூட அவனுக்கு ஞாபகம் வரல. மூணாவது தரம் ஞாபகப்படுத்தப்பட்டது. மனிதனுடைய சுபாவங்கள் இட்ஸ் நாட் அப்பான் த வேர்ட் ஆஃப் த காட். சோர்ஸ் எங்க இருக்கு, ரிசோர்ஸ் எங்க இருக்கு, இப்ப நமக்கு தெரிந்தாலும் கூட we don't really. தேவச்சனமே, இங்கே தேவனுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் உரிமையோடு பெற்றுக்கொண்டு போன இளைய குமாரன் now the power of realization, அதற்கு பேர் தான் reconciliation ministry. நாம் உணரப்பட்டு தேவனுடைய சமூகத்துல right from the bottom of the heart நமக்குள்ள ஒரு transformation எதிர்பார்க்கிறார் the provider. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வெறுமையாய் இருந்த பூமியின் மேல் பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் பிரகடனப்படுத்தினாங்க. when you submit and surrender, நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி முழுவதுமாக ஒப்புவிக்கப்படுகிற ஒரு நேரத்தை தான் God is expecting with every soul. டைமிலி தேவன் செய்ய மாட்டார். நீங்க டைமிலி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தேவன் செய்ய மாட்டார். ஒருவேளை அது செய்யக்கூடியதா இருந்தா, உங்க கையில எத்தனை லேக்ஸ் இருந்தாலும் பிச்சைக்காரருக்கு அந்த ₹1 ₹2 மேல நம்ம கையில இருந்து வரமாட்டேங்குது. அதே போலதான் தேவனும் by his mercy, அவருடைய இரக்கத்தின் பேர்ல நம்மளை இன்னி வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்காரு. அதை காட்டிலும் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அதுதான் his light of honor of love. his light of honor
of love. அந்த வெளிச்சத்தை எப்படி தரார்னா அன்பின் அடையாளமா நமக்கு தரார். அந்த அன்பின் அடையாளத்தை புரிந்து கொண்ட அந்த இளைய குமாரன் தான் இத பார்க்கிறான். கையில பசி. இந்த தகப்பனுடைய வீட்டுல எத்தனை வேலையாட்கள், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆகாரம் கிடைக்குது, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது உண்மையானால் எனக்கும் நான் போனா எங்க அப்பா கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன குறைவு உங்க கையில இருக்குது? எதை நீங்க குறைவாக அனுபவித்துக் கொண்டு வருகிறீங்க? இப்ப தகப்பனுடைய வீட்டுல இருக்குதுன்னு ஒரு விசுவாசம் வந்தது பாரு, டிரான்ஸ்பர்மேஷன் ரிசோர்ஸ் வந்து சோர்ஸுக்கு திரும்புது. அங்க தகப்ப வீட்டுல இருக்குது ரிசோர்சஸ் அல்ல, சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியவைகள். It can be anything. Honor of health, honor of salvation, honor from the transformation of poverty to the riches, honor of the bondages to deliverance. இதெல்லாம் எங்க இருக்கு? ரிசோர்ஸா சோர்ஸ் ஆகிய என் தேவனிடத்தில் இருக்கு. இந்த ப்ராடிகல் சன்னுக்குள்ளாக ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். It was the right time. So he was waiting. எல்லாம் காலி, சோர்சஸ் எல்லாம் காலி. தேவ ஜனமே எல்லாம் எடுத்துட்டு நீ கவலைப்படாத. Now try to focus. Try to search where is the source. அது எதுக்கு வேணா, உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்க கேட்கலாம். You have that liberty. அந்த உரிமை உங்களுக்கு God has given. ஏன்னா இது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த மண்ணுல தயார் பண்ணல, ஸ்டெடி பண்ணிட்டு அப்புறம் தயார் பண்ணப்பட்ட பாத்திரம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஈவில் நம்மளை டிஸ்டார்ப் பண்ணிட்டான். இந்த செடி இருக்குது, இந்த பூச்செடி இருக்கு, இந்த பூ இருக்குது. முதல்ல இப்படிதான் இருந்திருக்கணுமா? இருந்திருக்காது. ஒவ்வொரு எதடா மேனுஃபேக்சர் செய்திருப்பாங்க. அந்த எதட ஒரு தண்டில் எடுத்து கம்மை டச் பண்ணி பெரிய பூவெல்லாம் வச்சு மேல வந்து ஒரு சின்ன பூவை அவன் செட் பண்ண உடனே இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பூவா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம் எடுத்து இந்த இலைகளை செட் பண்ணிருப்பாரு. சோ ஒண்ணுமில்ல, இது சேர்க்கப்பட்டு ஒரு ப்ராடக்டா மாறுமானால், இஸ் இட் ட்ரூ? இது நீங்க பாக்குறீங்க, இது வந்து உண்மைதான். இப்ப செய்திருக்கிறது உண்மையான செடி இல்லை, ஆனா ஒரு பூவை போல ஒரு கவர்ச்சியாக அழகாக நமக்கு இது வடிவமைக்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரிசோர்ஸே இப்படி இருக்குமானால் பிரிந்திருந்தது, அது செட் பண்ணதுனால அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற பவர்ஸ் பிரிந்து கிடக்கு. ஏன் பிரிந்து கிடக்குன்னா, ரிசோர்சஸ் மேல நம்முடைய கான்சென்ட்ரேஷன் வந்தது போயிடுச்சு, ஹெல்த் வந்தது போயிடுச்சு, குடும்பம் வந்தது போயிடுச்சு, ஆசீர்வாதம் வந்தது போயிருக்கு. ஏன்னா சோர்சஸ் இருந்துகிட்டே இருந்தாதான் ரிசோர்சஸ் குறையாது. தாவீது சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. So the sources, the provider provided with the resources on the vessel of David. சங்கீதம் 23, it is not a prayer. நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்ட்ட. It was not the prayer of David. தாவீதுனுடைய ஜெபமாது? No, it was a declaration. It was a decree. ஆணையிட்டார் தாவீது. ஆசீர்வாதங்களை நீ என்னைக்கு ஆணையிடுகிறியோ, என்னைக்கு டிக்ளேர் பண்றியோ, அது உன் கையில இருக்கு. அது உன் கையில இருக்கு. நீ டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் you can see. மோசே டிக்ளேர் பண்ணல. நேபு மலையோட அவருடைய பிரயாணம், he can just visualize. அவர் பார்த்தாரே தவிர அதை அனுபவிச்சாரா? never. தேவ ஜனமே, இஸ்ரேல் ஜனங்கள் 10 வாதைகளை அந்த இடத்துல ஆண்டவர் அனுமதிச்சு ஒரு இருதய கடினத்தை பார்வோனுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். How lenient I am towards you. கூக்குரலின் சத்தத்தை கேட்ட நான், அது வரைக்கும் சத்தம் இடல.
சத்தத்தை கேட்ட நான் ஒரு மோசையை ரெடி பண்ணாரா இல்லையா? தேவச்சனமே, you ask with the louder voice. சாதாரண சத்தம் போட்டா பிசாசு கொடுத்துருவான் அவங்களுக்கு வேண்டியதை, அவன் சைடு எடுக்கிறதுக்கு. ஆனா தேவனிடத்துல அன்றைக்கு பர்திமேயு முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே என்று when your power of shout, அங்கே தாவீதின் குமாரனே என்று சொல்லப்பட்ட வார்த்தை, it was not declaration, it was a prayer aloud. You know what is allowed? யாராவது சொல்லுங்க பாப்போம். இன்னும் 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 அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. நான் நினைக்கிற அர்த்தம் வரல, அதை நீங்க புரிஞ்சாதான் நீங்க கிறிஸ்தவனா மாற முடியும். It was allowed prayer. கூக்குரல். அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் சொல்லலாம். அததான் சொன்னாரு. It was allowed prayer, an allowed prayer. அது என்னன்னா, அந்த allowed prayer என்னன்னா, நீங்க சொன்னதுதான் அனுமதிக்கப்பட்ட பிரேயர். காடே ஜீசஸே இந்த ஆலப்பை பிரகடனப்படுத்தும்படியாய் இந்த சுப்ரீம் பவர் யார் என்பதை அறிந்து கொண்ட திமேயு, அவன் பேர் பர்திமேயு இல்ல, அவன் பேர் திமேயு. ஏன் பர்திமேயு? அவனுக்கு பார் மெட்சுவா என்கிற ஃபங்க்ஷன் 12 ஆண்டுல முடிந்த பிற்பாடு அவனுக்கு செய்யப்பட்டதனால பார் திமேயு, தமிழ்ல பர்திமேயு. He undergone the function of completion of his 12 years. 12 ஆண்டு முடிந்த உடனே to become the child of covenant. அப்பா அம்மா 12 வயதுக்கு பிற்பாடு அவன் கவனன்ட்டுக்குள்ள மகளாக பிறக்கப்படுகிற அனுபவம் தான் பார் மிட்சுவா. அது செய்யப்பட்ட பிள்ளையானதினாலே Jesus allowed him to shout aloud. எத்தனை பேருக்கு விளங்கிருக்கு? தேவன் அவனை சத்தமாக மீண்டும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்கிற அந்த பிரேயரை மறுபடியுமாய் அவன் செய்வதற்கு ஒரு அனுமதியை கொடுத்து அவனை கற்ற வச்சான். தேவச்சனவே, God wants a loud prayer from you. Because the simple prayers are answered not by the God, but the devil to deceive you from receiving from the real source. Hallelujah. Hallelujah. நீ சாப்பிடுற மருந்து மாத்திரையும், it is resources, not the source. நீ பெற்றிருக்கிற தற்காலிகமான ஒரு சந்தோஷம், சமாதானம், it is not from the allowed Lord Jesus, it is from the spirit of deceivings. ஆனா கொஞ்சம் கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை ஏமாந்து என் தேவனிடத்துல நான் சிம்பிளா ஜெபிச்சேன், நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லுகிற பொழுது the power of God உன் வாழ்க்கையில இல்ல, the blessings of deceivings தான் உன்னை நடத்திருக்கு என்பதை நீ அறிவாயானால். எத்தனை பேருக்கு விளங்குது? ரொம்ப தியாலஜிக்கல், ரொம்ப டெக்னிக்கலா உங்களுக்கு சொல்லி உங்களை சூட்சமாக கொஞ்சம் மாற்ற பாருங்க. Don't be living an ordinary Christian life. அதற்காக உங்களையும் என்னையும் ரத்தத்தை கொடுத்து அழைச்சிருக்கிறான். தம்பி எழுந்திருப்பானா? எழுந்துட்டு இருந்திருப்போம். சாப்பிடுனா சாப்பிடுவோம். ஆனா ரத்தத்தை கொடுத்து நம்மளை எழுந்து வச்சிருக்காங்க. ரத்தத்தை கொடுத்து இந்த வார்த்தைய ஆத்மாவுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. God allowed to make an allowed prayer for Bartimaeus. உங்க சத்தம் இந்த சத்தத்துக்கு ஈக்குவலா தான் the prodigal son, இளைய குமாரன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறான், இந்த தவிடா God
allowed to have a allowed intention of the Father, what He has. இப்போ தேவனுடைய அந்த ஒளியில நீங்க நடக்க விரும்புவீர்களானால் உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கிடைக்குது. என்ன அலவன்ஸ்? பிதாவினுடைய வீட்டில் என்ன இருக்கு? இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இது ஒரு சைடு இருக்கு. இப்ப நாம் பெறப்போற ஆசீர்வாதம் நீங்க பார்த்து கண்டிருக்கிறவைகளாய் மாறும். நீங்க ஏற்கனவே பார்த்து அனுபவிச்சிருப்பீங்க. உங்க உடம்பு பலனை, உங்க பண பலனை, அநேக அற்புதங்களை செய்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவார். The source என்ன செய்திருக்கிறது என்பதை அந்த இளைய குமாரன் சிந்திக்க ஆரம்பிச்சார். தேவச்சனமே ஒண்ணு இல்லையா? Now try to think the intention of the Lord. தேவ சித்தம், the will of the Lord, the plan, தேவனுடைய திட்டம், the determination, தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை உன் இல்லாமையில திங்க் பண்ண ஆரம்பிக்கிறியா? உன் பிரச்சனையில திங்க் பண்ண ஆரம்பிக்கிறியா? இயேசு கிட்ட மடிந்து போகிறோம், உங்களுக்கு அது கவலை இல்லையான்னு கேட்காத. அவன் விசுவாசத்தை காமிச்சா கூட அவனுக்கு விசுவாசத்துடைய சோர்ஸ் ஜீசஸ் என்பது அவனுக்கு தெரியல. அந்த மொக்க டிசைபிளா முதல்ல இருக்காது. ஆனா டிசைபிள் அறிவாளியா மாறிட்டான், அது வேற கதை. ஆண்டவருக்காகவே வாழ்ந்தான், அது வேற கதை. நம்மளால இப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்கவும் முடியாது. அங்க 11 பேரு வீர மரணம் அடைந்தாங்க. 11 டிசைபிள்ஸ், ஒருத்தர் மாத்திரம் தான் நார்மல் டெத். பேதுரு திருப்பி அடிக்க என்ன செலவே இல்லைன்னா நமக்கு அந்த வேலை வேண்டாம், அது நம்மளால முடியாது. ஆனா நம்மளை இப்ப இயேசு கூப்பிட்டு எதுக்குன்னா, ஏன் பிளஸிங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிறார் தம்பி. நீ 800-900 வருஷம்லாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு 120 உங்களுக்கு வேணா தந்துடுறான்றாரு. நான் அந்த மினிமம் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். 120 இருந்தா உங்க பேரம் பேத்திக்கிட்டு ஒரு வேலை இருந்தாங்கன்னா, நான் இருந்தேன்னா வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளெஸிங் பண்ணி விடலாம். உங்களை எவ்வளவாய் நீங்க ஆண்டவரோட போக்கஸை கரெக்ட் பண்றீங்களோ. prodigal son focused the Lord at the right time with the right opportunities. சரியான நேரத்துல சரியான முறையில சந்தர்ப்பமாக தேவனை அறிந்து கொண்டான். அவன் நினைப்பு பொய்யா பொய்யில்லையான்னு பார்க்கறதுக்கு அடையாளமா என்ன செய்தான்? இதை தூக்கி போட்டான். அவனையே டிரைவ் பண்ணான். அவன் மைண்ட் என்ன செய்தது? அவனை எங்க கொண்டு போச்சு? அப்பா தூரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. தேவச்சனமே, the word light அது எங்க தூரம் இருந்தாலும் உனக்கு வெளிச்சத்தை அது காமிச்சிட்டு இருக்குது. come to me, come to me, come to me. உன் பிரச்சனைக்கு come to me, I am the source. அந்த வெளிச்சம் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ரேஷ் என்றால் தலை, வாவ் என்றால் நெய். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள். have a diversified route. இதுவரை இருந்த ரூட்டை காட்டிலும் இந்த 2024 ஒரு புதிய ராஜபாதைக்குள் கடந்து செல்ல உங்களை பிரியப்படுத்துங்க. என்ன ஆகத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. மோசே கேட்கிறாரு, நாங்க எந்த துருவுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த திராட்சை தோட்டத்துக்கும் நாங்க போக கூடாது. இப்ப ஜோர்டானுடைய பார்டர்ல வந்துட்டாங்க, ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, we need a permission to cross Jordan to go into Israel. ஆண்டவர் சாங்ஷன் கொடுத்தாரு. இவங்களுக்கு தெரியுமா ஜோர்டான்ல ரூட் இருக்குன்னு? ஏன் 400 வருஷம் ஆயிடுச்சு. செத்தாதான சுடுகாடு தெரியாது. யாராவது செத்து போய் சுடுகாடு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இங்க இருந்து? யாரும் இல்ல.
நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தெரியுமா? மரியாதை மாத்தால் ஆண்டவர் பார்வையில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. லாசர் எங்கேயா போயிட்டான்? எங்க போயிட்டான்? எங்க இருந்தானே யாருக்குமே தெரியாது, பைபிளே சொல்லல. பட் ஹி வாஸ் நாட் தேர். அவருக்கு எப்போதுமே எகிப்துல அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு எகிப்துல தான். அதான் அவர் பாடியை கூட ஃபுல்லா எடுத்துட்டு எகிப்து முறைமையின்படி தான் அவரை கல்லறைக்குள்ள வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஆச்சரியம் எல்லாருக்கும். எல்லா ஆசர் வர மாட்டாங்க சாமி, தாடிகார் சாமி ஆசர் வர மாட்டாரு, நீங்க ஏன் சொல்றீங்க? கல்ல போட்டு சொல்லி அது இருக்கிற சரீரம் மிச்சம் மீது நாரி தான் இருந்தது. ஆனா ஏகப்பட்ட கூட்டம் அந்த டெத்துக்கு. அவரை எகிப்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, லாசரு அப்படியே புதைக்க கூடாதுங்க, அவர் என்னைக்குனாலும் நம்ம எடுத்து பார்த்தா லாசருவாகவே அவர் காட்சி கொடுக்கணும். அவர் ஒரு மம்மி மாதிரி உருவாக்கி கெமிக்கலைஸ் பண்ணி நாங்கள் அந்த லாசரு கல்லறைக்குள்ள போனோம். ஏற்கனவே ஒரு 30 படி இறங்கி உள்ள போய் ஒரு ஓப்பன் இருக்கு, அது உள்ளதான் லாசரு கல்லறை. ஏன்னா ஸ்பெஷலா மம்மியாக அவரை டிசைன் பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் இவர் 4 நாளைக்கு அப்புறம் போனார், இந்த கெமிக்கல் ப்ராசஸ்லாம் முடியட்டும். முன்னாடி போனா அப்போ அற்புத சாமி ஏதாவது செய்திருந்தாலும் கொஞ்சம் எழுப்புறீங்களான்னு கேட்டுருவாங்க. அப்போ ஜீசஸ் உடைய அற்புதம் தெரியுமா? உங்களை கெமிக்கலைஸ் பண்றாரு ஆண்டவர், உங்களை கெமிக்கலைஸ் பண்றாரு. ஏன்? யாரு பார்த்தாலும் அவனா பிரதர், அதே அவள் சிஸ்டர் எப்படிங்க, அது முடிஞ்சு போன கதை. எல்லாத்துக்கும் பாருங்க நெகட்டிவ்ல ஸ்டாண்டர்டா ஒரு ஃப்ரேஸ் வச்சிருப்பான். ஆனா ஜீசஸ் ஒருத்தர் தான், சிஸ்டர் பிரதர் நீங்க ஏன் பயப்படுறீங்க, அந்த கல்லை கொஞ்சம் குறைச்சிங்களா, வேற ஒண்ணும் இல்லை. My intention is just to do a small job on your part. பார்த்தா போதும், தவிட பார்த்தா போதும், மிச்சது நான் கொடுக்குற ஐடியா. வீட்டுக்கு போறாரு, தகப்ப ஓடி வரார், ஒரே ஓட்டம். அவர் தெரியுமே எல்லாம். அவர் ஒரு ஆட்டம் காமிச்சார் பையனுக்கு. அவன் வரதுக்கு முன்னாடி இவர் போயிட்டாரியா to receive him. Why? Now with light he is coming. To receive the light he is coming. To inherit the power of deliverance he is coming. Yes, amen. Dear children of the Lord, focus your mind upon the reliable deliverance of the Lord. உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுகிற அந்த ஆலஃப் என்கிற ஓர் அந்த ஒளியை நோக்கி பாருங்க. அவன் தவிடுல பார்க்கும்போது he saw the power of light. He had visions of the power of the light. He had the visions of the servants who are being provided by the provider. நீ போஷிக்கப்பட்டிருக்கிற சகல வேதாகமத்தின் கோட்பாடு இருக்கிற மனிதர்களை நீ சற்று சிந்தித்து பார். The servants of the God was provided by the Lord. சிங்கத்தின் கபில சிங்கம் கடிக்கல, அக்கினி ஜுவாலை அவன் மேல் பற்றாதுன்னு சொல்ல வாக்கு கிணங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் மீது 7 மடங்கு ஏற்றப்பட்ட அக்கினி ஜுவாலை அவங்களை பற்ற வைக்கல. என் தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக servants were being ordained by the Lord, and why not myself? ஏன் நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டேனா என்கிற ஒரு கேள்விக்குரிய அந்த தவிடை பார்க்கிற பொழுது the visions formed with the prodigal son. தேவச்சனமே, we don't spend time for the sources, we spend time to receive the source. கனிய பார்க்கிறவே தவிர வேருக்கு உண்டான வல்லமையை நாம் சிந்திக்கப்படுகிற நேரத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கல. நம்ம for the root is important for a plant, for a tree, for the flourishments of its fruits. செடி மேல தண்ணி ஊத்தினா செடி வளராது, தண்ணி வேர்களுக்கு விடப்பட வேண்டும். அதனால வேதம் சொல்லுது,
யார் தியானமாய் இருக்கிறானோ வேதத்தின் மேல் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இலையுதிரக்கூடாது என்றால் தண்ணி எங்க இருக்கோ நீ நாட்டப்படுகிறதை அவசியம் என்பதை the prodigal இளைய குமாரன் புரிந்து கொண்டா. he visioned. அப்படியே லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த தவிடு தான். இதை விட்டா பண்ணி சாப்பிடும். கையில வச்சிருக்கிறது அதுகிட்ட காமிச்சா அது என்ன செய்யும்? அது பார்க்க எங்க முதலாளி பாரியா, அந்த பழைய முதலாளி தொட்டில போட்டு போனாரு, புது முதலாளி என்ன செய்யறாரு? கையில வச்சிருக்கிறாரு. அது பார்க்க நல்லா சாப்பிட்டு அவனை வாழ்த்தி இருக்கும். பட் பண்ணிய உருவாக்குனது யாரு? தவிட உருவாக்கினது யாரு? அவனை உருவாக்குனது யாரு? இந்த சிச்சுவேஷனை உருவாக்குனது யாரு? ஏன்? நான் தெளிவடையும். உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வந்திருக்கா, ஒரு பிரச்சனை வந்திருக்கா, தெளிவை பெற்றுக்கொள்ற நேரம் வந்துருச்சு. உனக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கா, நீ வெற்றியை பார்க்கிற ஒரு நேரம் வந்தாச்சு. காற்று கடல் உன் வாழ்க்கையில அடிக்குதா, அதை அமர்த்துறதுக்கு ஒருத்தர் உன் வாழ்க்கையில வந்துட்டார் என்பதை விசுவாசி. அவரை இன்னும் அதிகமாய் அவர்தான் சோர்ஸ் என்பதை நீ விசுவாசி. உன் கடைசி காலங்களை குறித்து என்னாத பயப்படாத. அவர் சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் தான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். எதை குறித்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் சொல்றாரு, பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம் சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்றாரு. கம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹீப்ரூல டெபுனாக். டெபுனாக் என்றால் வார்த்தை வந்து டவ். இதுதான் டவ். இதனுடைய பவர் தான் 400. அதுதான் 400 வருஷம் அடிமையை முடிச்சிட்டார். 430 ஆண்டுகள் 30 வருஷம் காட்ஸ் ப்ரொவிஷன் இருந்தது. யோசேப்பை கொண்டு போஷித்தார். 400 ஆண்டுகள் அடிமையும். அப்போ யோசேப்பு ஆளல, யோசேப்புடைய அங்கீகாரம் கொடுத்த அந்த பார்வோனுடைய ராஜாங்கமும் முடிவுச்சு. புதிய ராஜாங்கம் வந்தது, அது அடிமையின் ராஜாங்கமா மாறினது. சோ இந்த 400 years அடிமைத்தனம் மாறும்படியாய் இங்கதான் மோசஸை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு உங்க அடிமைத்தனத்தை மாற்றும்படியாய் ஜீசஸ் உங்களுக்குள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஜீசஸ் உங்களுக்குள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். prodigal son யாரை தேர்ந்தெடுத்தான்? தேவனை தேர்ந்தெடுத்தான், தன் தகப்பனை தேர்ந்தெடுத்தான். காற்றின் கடலை அதற்றுவதற்கு அவங்க அறியாமலேயே, it was as a complaint, it was not as a declaration. But தாவீது it was declared. So make a declaration with the Father. உங்க பிரேயரா இருக்குமானால் அலவுடு பிரேயரா இருக்கட்டும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியமாக, பிரிவிலேஜாக சத்தமிட்டு ஜெபிக்க ப்ரொவைடர் இஸ் அவர் லைட். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. திரும்பி வந்த prodigal சன்னுக்கு என்ன செய்தார்? ப்ரொவைடர் கொழுத்த கன்று, முத்திர மோதிரம், காலுக்கு பாதரட்ச ஆடை, வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. everything that allotted word. இது பார்க்கிறதுக்கு வஸ்திரம், போட்டிருக்கிறதுக்கு செருப்பு தான். பட் the allotted word, தேவனுடைய வார்த்தை, it will bring everything to you.